இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடனே வரும். ஹாய் எவ்ரிவன், டுடே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹேருக்கான டிப்ஸ். இந்த சம்மர்ல நம்ம ஹேரை எந்த மாதிரி எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் டெய்லி அப்ளை பண்றத தவிர்த்திடணும். டெய்லி அப்ளை பண்றதுனால என்ன ஆகும்னா ஹேர்ல டஸ்ட் தங்கும். அப்புறம் நமக்கு அதிகமா டிராண்ட்ரஃப் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கம்பல்சரி நம்ம கண்டிஷனிங் யூஸ் பண்ணியே ஆகணும். வெயில்ல போகும்போது நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை ஆக்கிரும். அதனால கண்டிஷனிங் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஹேருக்கு தகுந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணுங்க. தலையை காய வைக்கிறதுக்காக தலைமுடியை நம்ம காய வைக்கிறதுக்காக ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். அதை இந்த மாதிரி சம்மர் டைம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட வெயில் தாக்கமும் அது அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஹேர் ட்ரையர்ல இருந்து சூடானது தான் வெளியில வரும். அதனால ரெண்டும் சேரும்போது நமக்கு ஹேர் டேமேஜும் ஆகும். அதே மாதிரி ஹேர்ல ஸ்பிளிட்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஹேர் ட்ரையரை தவிர்த்துடுங்க. நெக்ஸ்ட் ஒன், வீக்லி 3 days நீங்க கம்பல்சரி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஆலோவேரா யூஸ் பண்ணுங்க. ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க. வெந்தயம் நல்ல முதல் நாளே நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, அதுல தண்ணியில நைட்டு நீங்க வெந்தயத்தை ஊற போட்டு மார்னிங் நீங்க அதை கிரைண்ட் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். உங்க ஹேருக்குமே அது ஹெல்த்தி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தையும் நீங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணி நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது என்னன்னா ட்ரைனஸ் இருக்காது, நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்க எக் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா மாய்ஸ்சரைசர் கொடுக்கறதுனால சன்ல இருந்து வர கதிர்வீச்சுகள் உங்களுக்கு அதிகமா உங்க ஸ்கின்னை டேமேஜ் ஆக விடாம பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க அதிகமா வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேருமே நம்ம ஸ்கின்னை மட்டும் இந்த சம்மர்ல பாதுகாத்துக்க கூடாது, ஹேரையுமே நம்ம பாதுகாத்துக்கணும். நெக்ஸ்ட் நீங்க வெளியில போறப்ப முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹேர் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஏத்தி தூக்கி போனிடெயில் மாதிரி போடுங்க, இல்லை கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்க போடும்போது உங்க ஹேர் அதிகமா டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும். நெக்ஸ்ட் நீங்க வெயில்ல போயிட்டு வந்த உடனேயே ஹேர் நல்ல ஃபேன் கடியில் உட்காந்து நல்லா விரிச்சு விட்டு அந்த வேர்வை இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆக விடாம பார்த்துக்கோங்க. நம்ம ஹேர்ல எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வேர்வைகள் இதெல்லாம் இல்லாம பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹேருக்குமே ரொம்ப நல்லது. நீங்க ஹேர் வாஷ் பண்ண போறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சரிசமமா எடுத்து நீங்க லைட்டா ஹீட் பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்க ஒரு 1 hour கழிச்சு நீங்க ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்க ஆயில் வச்சு மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.